ஹalleluya हालेलुया। நல்லா இருக்கீங்களா? आप सब अच्छे हैं? ஹalleluya हालेलुया। கர்த்தர் தாமே நம்மளை 6 மாத காலம் கண்மணியாய் பாதுகாத்து परमेश्वर ही ये 6 महीना अपने अपनी आंखों के पुतले जैसा हमें संभाला है। 7வது மாதத்துல ये 7वें महीने में முதல் ஞாயிற்றுக்கிழமை ये फर्स्ट संडे में நாம் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்திருக்கிறார். हम आराधना करने के लिए परमेश्वर ने हमें मदद किया है। ஹalleluya हालेलुया। எல்லாரும் இந்த நாளும் நீங்க உங்களுடைய ஃபோன், லேப்டாப், உங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த அந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு நீங்க பயபக்தியோடு நீங்க ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. आज भी आप आपके पास जो फैसिलिटीज़ है फ़ोन, लैपटॉप, उसे रखकर आप भी हमारे साथ भयभक्ति के साथ आप हमारे साथ आप आराधना कीजिए। குடும்பமாக நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. आप पूरे परिवार के साथ परमेश्वर को आराधना कीजिए। நாங்கள் பாடல் பாடும்பொழுது எங்களோடு சேர்ந்து பாடல் பாடுங்க. हम जब भी स्तुति गीत गाएंगे आप भी हमारे साथ मिलकर स्तुति गीत தேவனுடைய गाइए வார்த்தையை கவனமா கேளுங்க. और परमेश्वर के वचन को आप ध्यान से सुनिए தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर आपको आशीष करेंगे। எல்லாரும் ஆரம்ப ஜெபமாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். आइए हम आँख बंद करके हम स्टार्टिंग प्रेयर करेंगे। அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता आपको स्तुति हो परमेश्वर। சர்வ வல்லமையுள்ள பிதாவே, सर्वशक्तिमान परमेश्वर, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ये सुबह के समय के लिए आपको धन्यवाद करते हैं இந்த प्रभु। ஜூலை மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ये जुलाई महीने का जो फर्स्ट संडे है உம்முடைய परमेश्वर, சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. आपके आपके उपस्थिति में परमेश्वर हम आए हैं प्रभु। உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आपको धन्यवाद करते हैं கடந்த प्रभु। 6 மாதம் கண்மணியாய் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. प्रभु पिछले 6 महीना परमेश्वर आपने हमें आंखों की पुतली जैसा हमें संभाला है உமக்கு प्रभु। நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. आपको धन्यवाद चढ़ाते हैं இந்த प्रभु। வேளையில உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. इस समय में आपको स्तुति करके स्तुति का बलि हम आपको चढ़ाते हैं இந்த प्रभु। நாள் ஆராதனையை ஆசீர்வதிங்க. आज के आराधना को आशीष இதை करिए। பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. इसे देखने वाले हर एक आपके बच्चों को आशीष ஒவ்வொரு कीजिए। குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. हर एक परिवार को आप आशीष करने के लिए हम प्रार्थना करते हैं உம்முடைய पिता। கிருபை பொருந்தின வார்த்தைகள் இன்னைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. आपके अनुग्रह से भरा हुआ वचन को प्रभु आशीष करके दीजिए। உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையே மாற்றுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. आपका वचन हमारे जीवन को ही प्रभु बदल देने वाला है प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए பாடல் प्रभु। ஆராதனைகளில் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. स्तुति और आराधना के बीच में प्रभु आपका अभिषेक उतरने दो प्रभु। உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டப்பா. सिर्फ आपका ही नाम ऊंचा होने दो प्रभु। உம்முடைய பிள்ளைகள் யாராரு தகப்பன் இன்னைக்கு ஏதோ ஒரு தேவைகளோடு இருக்கலாம் ஆண்டவரே. हो सकता है प्रभु आपके बच्चे कोई परमेश्वर कमी घटी के साथ हो प्रभु, அல்லது ஏதோ ஒரு பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. या फिर कोई कमजोर के साथ देखते होंगे, அல்லது ஏதாவது வியாதி இவர்களை தாக்கியிருக்கலாம் ஆண்டவரே. अगर कोई परमेश्वर बीमारी के साथ होंगे, இந்த ஜெப வேளையிலே ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுதே இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ये प्रार्थना के प्रभु ये इसमें ज्वाइन करते ही प्रभु उनका सारा कमजोर प्रभु दूर होने दो। தேவனுடைய அபிஷேகம் இவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. परमेश्वर का अभिषेक उनकी जिंदगी को बदल देने दो प्रभु। ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. आशीष करते हैं தூர प्रभु। தூரத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. जो दूर दूर से प्रभु ये वीडियो को देखने वाले हर एक बच्चों को आशीष உம்முடைய कीजिए। கிருபைகளாய் மறைத்து காத்துக்கொள்ளும். आपके अनुग्रह के अंदर आप छुपाइए। கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. परमेश्वर ये प्रार्थना को आपने सुना है इसके लिए कोटि कोटि धन्यवाद தொடர்ந்து प्रभु। உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. लगातार आपका हाथ बने रहने दो। துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேளை நாம் பாடல் பாட போகிறோம். इस समय में हम गीत गाने वाले हैं। எல்லாரும் நாம் வாய்களை திறந்து நல்ல துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். हम सब मुंह खोल के परमेश्वर को स्तुति करके हम प्रभु को महिमा करेंगे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। आमेन. प्रेज द लॉर्ड। आइए हम प्रभु का आराधना करेंगे, प्रभु के नाम को ऊंचा करेंगे। थैंक यू जीसस। वचन में लिखा है जहाँ पर भी परमेश्वर को नाम को महिमा करेंगे, परमेश्वर का आत्मा हमारे बीच में उतरेगा, और जहाँ परमेश्वर का आत्मा है वहाँ पर छुटकारा है। और वचन में लिखा है जो कोई परमेश्वर का आराधना करते हैं उसे सच्चाई से और आत्मा में परमेश्वर का आराधना करना है। आइए हम प्रभु का आराधना करेंगे, उसके नाम को महिमा करेंगे। थैंक यू जीसस। यीशु तेरा नाम सबसे ऊंचा है। हम सब ताली बजा के अपने घर में बैठकर प्रभु को महिमा करेंगे। Yeshua
यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। बीमारी से, गरीबी से, श्रापों से है छुड़ाता, वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। बीमारी से, गरीबी से, श्रापों से है छुड़ाता, वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता वो नाम चंगाई। जिस नाम में है मुक्ति, जिस नाम में है शक्ति, जिस नाम में है शांति, देता वो नाम चंगाई। जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है। बीमारी से, गरीबी से, श्रापों से है छुड़ाता, वो नाम है जो अंधों को रोशनी भी है दे। विश्वास के साथ कहेंगे, बीमारी से, गरीबी से, श्रापों से है छुड़ाता, वो नाम है जो अंधों को रोशनी भी है देता। जिस नाम में है जिंदगी, यीशु है वो नाम। जिस नाम में है बंदगी, यीशु है वो नाम। यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, यीशु तेरा नाम सबसे ऊंचा है, सबसे ऊंचा है। हालेलुया। हम ताली बजा के परमेश्वर के नाम को महिमा करेंगे। हालेलुया। परमेश्वर, आपके नाम को ऊंचा करते हैं प्रभु। आप महान है परमेश्वर। प्रभु, आपके जैसा और कोई नहीं है प्रभु। प्रभु, हम आपके अलावा प्रभु और किसको हम आराधना करेंगे प्रभु। आपके अलावा और किसको हम स्तुति करेंगे प्रभु। हम आपके नाम को ऊंचा करते हैं प्रभु। हालेलुया। एक तमिल सॉन्ग हम गाएंगे परमेश्वर के नाम को ऊंचा करके।
உம்மை அன்று யாரை பாடுவேன் அப்பா, உம்மை அன்று யாரை துதிப்பேன் அப்பா. உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறேன் கர்த்தாவே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ராஜா. உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஏற்று இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா प्रभु। इस स्तुति आराधना को प्रभु आप स्वीकारिए परमेश्वर। हम आपको पूरे दिल से प्रभु 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 पूरे आत्मा से प्रभु आपका आराधना करते हैं प्रभु। हमारे मन को प्रभु, हमारे विचार को परमेश्वर आप शुद्ध कीजिए परमेश्वर। अगर कोई पाप है तो प्रभु हमारे सारे पापों को प्रभु आपके कलवारी लहू से प्रभु हमें धोकर प्रभु हमें शुद्ध कीजिए परमेश्वर। हालेलूया। நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை துதித்து ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
आराधना करेंगे प्रभु। आप ही हमारे सब कुछ है प्रभु, आप ही हमारे शरण स्थान है प्रभु, आप ही हमारे गढ़ है परमेश्वर, आप ही परमेश्वर हमें संभालने वाले खुदा है प्रभु। थैंक यू होली स्पिरिट। हम प्रभु के नाम को ऊंचा करेंगे, प्रभु को महिमा करेंगे, प्रभु का आत्मा हमारे पर आएगा, पवित्र आत्मा का स्वागत करेंगे प्रभु। पवित्र आत्मा आप इस वक्त परमेश्वर हमारे बीच में प्रभु आप आइए प्रभु। मेरे साथ जो आपको आराधना करते हैं प्रभु, उन सभी को प्रभु आपके आत्मा में प्रभु भर दो प्रभु, आपके ताकत से प्रभु, आपके प्रभु सामर्थ से प्रभु, हर एक जन को प्रभु आप भर दो प्रभु। हाँ परमेश्वर, हमारे दिल को प्रभु, हमारे मन को परमेश्वर आप चेंज कीजिए प्रभु, आप बदल दो परमेश्वर। प्रभु हम आपको पुकारते हैं प्रभु, फिर से प्रभु वो आग हमारे पर प्रभु बरसाइए प्रभु, फिर से परमेश्वर वो तूफान प्रभु हमारे पर आने दो प्रभु। प्रभु चाहे कोई परमेश्वर इस समय में प्रभु प्रभु एकदम ऐसा निराशा में होंगे प्रभु, कमजोर के साथ होंगे प्रभु, इसी वक्त परमेश्वर आपका बल के सामर्थ्य से प्रभु आपने भर दे प्रभु, आपके आत्मा में प्रभु भर दीजिए परमेश्वर। हम आपको प्रभु स्वागत करते हैं परमेश्वर। हम अपनी आंखों को बंद करके पूरा परमेश्वर को आराधना करेंगे, सिर्फ उसके ही विचार को हम स्मरण करेंगे। हालेलुया। फिर से वो आग भर
हमें भरने के लिए प्रभु आपको धन्यवाद परमेश्वर। आपका आत्मा से प्रभु हमें भर लेने के लिए प्रभु धन्यवाद प्रभु। प्रभु आपकी सामर्थ से प्रभु, आपके अभिषेक से प्रभु हमें भर दो प्रभु। इसी वक्त परमेश्वर सारे कमजोर प्रभु निकल जाने दो प्रभु, सारी निराशा को प्रभु आप बदल दो परमेश्वर। हालेलुया। सारे रुकावट को परमेश्वर आप तोड़ दीजिए परमेश्वर। सारा निराशा प्रभु आशा में बदल दो प्रभु। आमीन प्रभु। आप है प्रभु हमारे लिए, यही प्रभु आपने हमसे वादा किया है परमेश्वर। दुनिया के अंत तक मैं तुम्हारे संग रहूंगा प्रभु। आपका कितना अच्छा वचन है परमेश्वर। प्रभु हर एक आपका वचन प्रभु सत्य है परमेश्वर। प्रभु उस वचन के ऊपर परमेश्वर हम भरोसा करते हैं प्रभु। उस सत्य वचन के ऊपर परमेश्वर हम विश्वास करते हैं प्रभु। प्रभु अब्राहम ने प्रभु विश्वास के द्वारा प्रभु उसने जिया प्रभु। हम भी परमेश्वर आपके विश्वास के द्वारा प्रभु हम जीते हैं प्रभु। आमीन प्रभु। आपके क्रूस को परमेश्वर हम स्मरण करते हैं प्रभु। आपके लहू को परमेश्वर फिर से एक बार प्रभु हमारे ऊपर परमेश्वर छिड़काइए प्रभु। प्रभु हमारे सारे पापों को परमेश्वर उसी क्रूस पर परमेश्वर आपने उठा लिया है परमेश्वर। अभी हम किसी चीज के लिए प्रभु हम नहीं डरेंगे प्रभु, क्योंकि प्रभु आपने हमसे वादा किया है प्रभु। इस दुनिया को परमेश्वर आपने जीत लिया है प्रभु। इसलिए प्रभु आपने कहा प्रभु ढाढ़स बांधो, मैं तुम्हारे संग हूँ प्रभु। यस परमेश्वर, आप हमारे साथ है प्रभु। प्रभु आपका दाहिना प्रभु धार्मिक हाथ प्रभु हमारे हाथ को परमेश्वर आपने थाम लिया है प्रभु। अभी हम किसी बात के लिए हम नहीं डरेंगे प्रभु। आप हमारे साथ रहकर परमेश्वर हमारे दाहिने हाथ को प्रभु आप पकड़कर प्रभु आप चलाइए परमेश्वर। हालेलुया। थैंक यू होली स्पिरिट। இந்த வேளையிலே இயேசுப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே நீங்க தொடும் ராஜா, உம்முடைய சத்திய வசனத்துல அவங்களை நடத்தி செல்லுங்கப்பா. இந்த வேளையிலே இயேசுப்பா உம்மை ஆராதனை செய்தோம் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தோம் அப்பா, உம்முடைய சமூகத்தை தேடினோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ராஜா. வசனத்தில் எழுதியிருக்கிறது கர்த்தாவே, இந்த 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 உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தாவே நான் உடனே கூட இருக்கிறேன் என்று நீ சொன்னீர் கர்த்தாவே. அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். வேற எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்பா. ஏன்னா நீர் எங்கள் கரம் பிடித்திருக்கிறீங்கப்பா. நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயாப்பா. இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தை நீர் ஜெயித்திருக்கிறீங்கப்பா. இப்பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா. ஏன்னா நீங்க என் கரம் பிடித்திருக்கிறீங்க. வழி நடத்தி செல்லுங்கப்பா. இந்த ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களோட ஆராதனை செய்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஒரு பெரிய விடுதலை தர வேண்டும் அப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீங்க மாற்றி போடுங்க கர்த்தாவே. அவங்களுடைய எல்லா வியாதியை இயேசுப்பா நீங்க மாற்றி போடுங்கப்பா. அவங்களுடைய கண்ணீரை இயேசுப்பா நீங்க தொடச்சிருங்கப்பா. அவங்க இனிமே எதுக்காகவும் இயேசுப்பா பயப்படக்கூடாது கர்த்தாவே. அவங்களை நீங்க தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்கப்பா. நீர் அவர்களுக்காக தந்தையா இருக்கிறீர் என்று ஆண்டவரே அவங்களை உணர்த்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க प्रभु। आप हमारे पिता है प्रभु। आपके लहू के कारण प्रभु हम आज जिंदा है प्रभु। आपका लहू नहीं तो प्रभु हम कुछ भी नहीं है प्रभु। आपके बिना परमेश्वर हम नहीं खड़े हो सकते हैं प्रभु। हम आज खड़े हैं प्रभु, ये सिर्फ प्रभु आपका बड़ा अनुग्रह है परमेश्वर। ये हमारे दिल को प्रभु हम आपके लिए हम देते हैं प्रभु। இந்த இருதயத்தை உமக்காக தருகிறோம் அப்பா, உமக்காக தருகிறோம்। ये सारा आदर महिमा गौरव परमेश्वर हम आपको ही हम देते हैं परमेश्वर। तुदी गण महिमे எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா। எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே। यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। आमेन आमेन। हालेलुया हालेलुया। தேவனை இந்த வேளை வரைக்கும் நாம் தேவனை ஆராதித்தோம்। इतने समय हम परमेश्वर की आराधना की है। हालेलुया हालेलुया। ஆண்டவர் நல்ல தேவன், परमेश्वर बहुत अच्छे हैं। அவரை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது। और वचन कहता है कि परमेश्वर को परख कर देखिए। Praise the Lord। Praise the Lord। அந்த ருசித்து பார்க்கிறவர்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி। जो परमेश्वर को टेस्ट करके देखे उन्हें पता है कि परमेश्वर कितना अच्छा है। நமக்காக இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார்। हमारे लिए इस धरती पर आकर परमेश्वर ने लहू बहाया है। நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார்।
हमारे लिए मारे गए हैं நமக்காக மரித்திருக்கிறார். और हमारे लिए मरे हैं மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின தேவன் और तीसरे दिन जीवित उठे हैं परमेश्वर இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். और आज भी परमेश्वर जीवित है உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். और आपको देख रहे हैं प्रभु உங்கள் தேவன் அருகாமையில் தான் இருக்கிறார். और आपके परमेश्वर आपके ही नजदीक में है. பயப்படாதீங்க. आप डरो मत. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே அவர் இருக்கிறார். और परमेश्वर आपको मदद करने के लिए ही है. எல்லாரும் இந்த வேளையில ஒரு நிமிஷம் நாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். आइए हम 1 मिनट परमेश्वर से प्रार्थना करके हम वचन की ओर जाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते हैं. இந்த வேளையை ஆசீர்வதிங்கப்பா. इस समय को आशीष कीजिए प्रभु. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். पवित्र आत्मा आपको महिमा करते हैं प्रभु. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. हमें आप मदद कीजिए நீர் परमेश्वर. எங்களோடு இருந்து பேசும் ஆண்டவரே. प्रभु आप हमारे साथ रहकर बात कीजिए. இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் சரியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. इस वचन को प्रभु आपके बच्चों को और क्लियरली प्रभु बताने के लिए हमें मदद कीजिए. கிருபை பொறிந்த வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. आपके अनुग्रह से भरा हुआ वचन आने दो. ஒவ்வொருத்தரோடு பேசும் ஆண்டவரே. हर एक जन से प्रभु आप बात कीजिए. ஆசீர்வதிங்க. आशीष कीजिए. எங்களை மறைத்து வெளிப்படும் ஆண்டவரே. हमें छिपाकर आप प्रकट हो जाइए. ஆசீர்வதிங்க. आशीष कीजिए. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். हम बाइबल को हाथ में लेंगे. வேதம் யோபு புஸ்தகம் अय्यूब के किताब को 10வது அதிகாரம் 10वें अध्याय में 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். और उसमें 12 वचन को हम पढ़ेंगे. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. तूने मुझे जीवन दिया और मुझ पर करुणा की है और तेरी चौकसी से मेरे प्राण की रक्षा हुई है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது वचन कहता है எனக்கு ஜீவனை நீ தந்தீர் என்று சொல்லி तूने मुझे जीवन दिया है, தயவை பாராட்டினீர். मुझ पर करुणा की है உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. और तेरी चौकसी ने मेरे प्राण की रक्षा की है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாள் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறது அவருடைய பெரிதான கிருபைங்க. आज तक हम जीवित है वो परमेश्वर का बड़ा अनुग्रह है. நம்முடைய திறமையிலான நாம இருக்கவே இல்லைங்க. हमारे टैलेंट से नहीं है. Praise the Lord. Praise the Lord. தாயின் கற்பத்திலிருந்தே நான் உன்னை தாங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं माँ तुम्हारी माँ के गर्भ से ही मैंने तुम्हें संभाला है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நாம் அழிந்து போய்விடாதபடி பாதுகாத்து விடுகிறார். आज तक परमेश्वर ने हमें नाश नहीं होना चाहिए करके परमेश्वर में संभालते என்னை हैं. காப்பாற்றி வருகிறீர் என்று சொல்லி அங்க யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். और वहाँ पर अय्यूब कहता है मुझे आपने रक्षा किया है. என்னை பராமரிக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். और वो कहता है कि तूने चौकसी की है. ஆமென். हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு அவர் ஜீவனையும் தந்திருக்கிறார். और उसने हमें जीवन भी दिया है. எவ்வளவு நல்ல ஆண்டவர். और कितना अच्छा परमेश्वर है. எவ்வளவு அருமையான ஆண்டவர். और कितना अच्छा परमेश्वर என்னுடைய है. சொந்த வாழ்க்கையில நான் எத்தனையோ சமயத்தில் நான் பார்த்திருக்கிறேன். और मेरे अपने स्वयं जीवन में मैंने देखा है कितनी बार. பல ஆக்சிடென்ட்கள் வந்தது. और बहुत एक्सीडेंट भी हुआ है. தேவன் என்னை காப்பாற்றினார். और परमेश्वर ने मुझे छुड़ाया. அநேகர் சொன்னார் எப்படி நீ இதிலிருந்து தப்பித்தீர்கள் என்று சொல்லி. और बहुतों ने कहा ये तुमने इसमें से कैसे छुड़ाया. ஆமென். आमेन. வியாதிகள் और बीमारी அழிந்தே போய்விடுவோம்ங்கிற அப்படிப்பட்ட ஒரு வியாதியிலிருந்து தேவன் காப்பாற்றினார். मैंने सोचा कि इसमें मैं नाश हो जाऊंगा करके परमेश्वर ने मुझे संभाला. ஆமென். आमेन. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. आपके जीवन में भी आप थोड़ा पीछे मुड़कर आप देखिए கர்த்தர் எவ்வளவா நன்மை செய்திருக்கிறார். परमेश्वर ने कितना बड़ा अद्भुत काम நீங்க किया அவருக்கு है. நன்றி சொல்லுங்க. परमेश्वर को आप धन्यवाद करिए. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நம்மளை பராமரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर हमें चौकसी करते हैं करके वचन लिखा है. லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது और लूका की किताब में 10वां अध्याय में लिखा है. 29 இருந்து வாசித்துக் கொண்டு போனீர்கள்னா और उसमें से 29 से आप पढ़कर जाएंगे तो அங்க ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை விளக்கி சொல்லுகிறார். और वहाँ पर एक संभव के बारे में परमेश्वर उसको ब्रीफली कहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. और एक मनुष्य यरूशलेम से वो एरिहो जाता है. ஆமென். आमेन. அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான்.
और वो यरूशलेम से यरीहो जाता है போகிற வழியில और जाते समय ही அவனை திருடர்கள் பிடித்து அடித்து காயப்படுத்தினார்கள். और जाते समय उसने बहुत ने डाकुओं ने उन्हें घेर कर उसे बहुत मारपीट किया. அவன்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் பணங்களையும் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு விட்டார்கள். और उसके बाद जो भी पैसा था जो भी सब कुछ उसने डाकुओं ने ले लिया. ஹல்லேலூயா. हालेलुया. குற்றுயிராக ரத்தம் சிந்துகிறது வடிகிறது அப்படி போட்டு விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். और उसे मार पीट कर आत्महत्या छोड़कर चले गए वो लोग. ஆமென். आमेन. தேவாதி தேவனுடைய ஒரு சத்தியம் சொல்லுகிறது. और परमेश्वर का सत्य कहता है. அந்த இடத்துல நல்ல சமாரியன் ஒரு மனிதன் அங்கே வந்தான். और वहाँ पर एक अच्छा समारी है वो वहाँ पर आता है. அதற்கு முன்பாகவும் ஏற்கனவே மனிதர்கள் போனார்கள். और उसके पहले भी बहुतों ने गए वहाँ से. முக்கியமான நபர்கள் போனார்கள், அவர்கள்லாம் அவரை கண்டுகொள்ளவில்லை. और जो वहाँ पर मुख्य लोग हैं वो भी गए लेकिन उन्होंने नहीं देखा उसको. ஆசாரியன் கடந்து போனார், याजक जाता है, லேவியன் கடந்து போனார்கள். और लेवी भी उसके पार हो जाता है. இவன் குற்றவிராய் கடக்கறான் அந்த வழியில, ஆனா யாருமே அவன் மேல மனதுருக கிடையாது. और वो ऐसा अधमरा जैसा वो कंडीशन में रहता है फिर भी उसे कोई नहीं देखता. 33வது வசனம் சொல்லுகிறது. और उसमें 33 वचन में लिखा है. வாசிங்க. परंतु एक सामरी यात्री वहां आ निकला और उसे देखकर तरस खाया. அல்லேலூயா. மனதுருகினான் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर लिखा है तरस खाया है. 34 வசனம் சொல்லுகிறது. और 34 वचन में लिखा है. उसने उसके पास आकर उसकी गाहों पर तेल और दाखरस डालकर पट्टियां बांधी और अपनी सवारी पर चढ़ाकर सराय में ले गया और उसकी सेवा टहल की. அல்லேலூயா. हालेलुया. அவன் கிட்ட வந்து என்ன செய்தான்? और वो पास आकर क्या किया? அவனுடைய காயங்கள் எல்லாம் எங்க ரத்தம் போகிறதோ அந்த ரத்தம்லாம் போகாதபடி காயங்களை கட்டினான். और उसको जो भी गाँव था वो उसमें से खून नहीं जाना चाहिए करके उसमें तेल और दाखरस डालकर उसको पट्टी बांधा. हालेलुया. 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 அவன் எந்த வாகனத்துல போனானோ அந்த வாகனத்துல அவனை சுமந்து கொண்டு அவன் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனுக்கு பராமரிக்கும்படியாக அவனுக்கு வேண்டிய பணங்களை அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து உதவி செய்யும்படியாக சொன்னான். और वो फिर उसके पास जो उसमें सवार करके आया उस पर उसको चढ़ाकर उस सराय पर लेकर और उसको वहां पर उसने सेवा किया. आमेन. आमेन. हालेलुया. आमेन. हालेलुया. அவன் மாத்திரம் அவன் மேல் மனதுருகாம இருந்திருந்தா और वो उसने तरस नहीं खाया तो அவன் மரித்து போயிருந்திருப்பான். वो मर जाता था. ஆமென். हालेलुया. அவன் மனதுருகி அந்த சமாரியன் அந்த அந்த குத்துயிராய் கடந்தவனுக்கு உதவி செய்தார். और वो समारी ने उसको वो आदमी को उसने बचाया. आमेन. आमेन. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல் மனதுருகி இருக்கிறார். आज हमारा परमेश्वर यीशु मसीह ने भी हमारे पर तरस खाया है. எத்தனையோ சமயம் நம்ம மேல் அனுக்கிரக கிருபையா இருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். कितने सारे समय में परमेश्वर ने हमें अनुग्रह दया करके हमें संभाला है. நமக்கு வந்த உபத்திரங்களையும் பயங்கரங்களையும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். हमारे जीवन में आए हुए हर एक परिस्थिति में तकलीफ में परेशानी परमेश्वर ने हमारे साथ रहकर संभाला है. நம்முடைய சொந்த திறமையினால நாம் இதுவரைக்கும் நாம் உயிரோடு கிடையாது. हम अपनी खुद के बल से आज तक हम जीवित नहीं है. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய பராமரிப்பினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और परमेश्वर का बड़ा दया है और परमेश्वर की चौकसी की वजह से हम आज तक जिंदा है. லூக்கா புத்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और लूका पुस्तक 12 अध्याय को हम लेंगे तो 16 இருந்து 19வது வசனத்தை வரைக்கும் வாசித்தீங்கன்னா और वहां पर 16 से 19 तक हम पढ़ेंगे तो ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியை குறித்து வேதம் சொல்லுகிறது. और जो है वहां पर एक व्यवसाय करने वाला उसके बारे में लिखा है. किसान. அல்லேலூயா. हालेलुया. அவன் ஒரு பெரிய பணக்காரன். और वो बहुत बड़ा धनवान व्यक्ति है. ஏற்கனவே அவனுக்கு நல்ல விளைச்சல் உண்டாகி அவன் நிறைய தேவையான பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறான். और वो ऑलरेडी उसकी भूमि पर अच्छा उपज फसल आकर उसने बहुत सारा जमा कर लिया है. இந்த வருடமும் அவனுக்கு நல்ல விளைச்சல் உண்டாகிவிட்டது. और इसी साल में भी उसको बहुत बड़ी उपज मिली है. அவன் அந்த விவசாய நிலங்களை பார்க்கிறான். और वो अपनी भूमि को देखता है. கோதுமை நெல் எல்லாம் விளைஞ்சு நல்ல 100 மடங்கான விளைச்சலை பார்க்கிறான். और देखता है गेहूं राइस सब कुछ बहुत अच्छा फसल आया है. हालेलुया. हालेलुया. அவனைக்குள்ளாகவே அவன் ஜீவனை பார்த்து அவன் சொல்லுகிறான். वो अपने अंदर ही अपनी जीवन को देखकर कहता है இந்த வருடமும் நல்ல விளைச்சல் உண்டாகிவிட்டது. ये साल में भी बहुत अच्छा संपत्ति मिला है. இதெல்லாம் நான் அறுத்து கொண்டு போய் களஞ்சியத்துல நிறைய சேர்த்து வைத்துவிட்டு और ये सारे मैं उपज को जाकर मैं इकट्ठा करूंगा. நான் अनेक நாள் வைத்து நான் சாப்பிட போகிறேன். और इसको मैं बहुत वर्ष तक मैं इस रखकर मैं जीऊंगा. என்னுடைய ஆத்துமாவே நீ ஜீவித்திரு, நீ அநேக நாளுக்கு நீ வாழ்ந்து வாழலாம் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாவே சொல்லுகிறான்.
वो अपने प्राण के अंदर ही वो कहता है कि तू चैन कर और खा पी सुख से रह। 19வது வசனத்தை வாசிப்போம். 19वें वचन को हम पढ़ेंगे। और अपने प्राण से कहूंगा कि प्राण तेरे पास बहुत वर्षों के लिए बहुत संपत्ति रखी है, चैन कर खा पी सुख से रह। 20வது வசனத்தை வாசிப்போம். 20 भी पढ़ेंगे। परंतु परमेश्वर ने उससे कहा, हे मूर्ख, इसी रात तेरा प्राण तुझसे ले लिया जाएगा, तब जो कुछ तूने इकट्ठा किया है वो किसका होगा? हालेलुया. हालेलुया। அவன் சொல்லுகிறான், நான் நிறைய நாள் வாழ போகிறேன். वो कहता है मैं बहुत वर्ष के लिए मैं जीऊंगा। காரணம் அவன்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. क्या कारण क्या है? उसके पास बहुत सारा संपत्ति था। हालेलुया. हालेलुया। ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்துல சொல்லுகிறார், लेकिन परमेश्वर ने उस समय कहा, நீ ஒரு முட்டாளாய் இருக்கிறாய். तुम एक मूर्ख हो। இன்றைக்கு நீ மரிக்க போகிறாய். आज तुम मरने वाले हो। இன்னைக்கு ராத்திரி நீ மரிக்க போகிறாய். आज रात तुम मरने वाले हो। நீ சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த பொருட்கள்லாம் யாரு சாப்பிட போறாங்க? और जो कुछ तुमने इकट्ठा किया है वो कौन खाएगा? हालेलुया. हालेलुया। மனிதனுடைய புத்தி எல்லாம் இப்படி தாங்க இருக்கிறது. और मनुष्य का विचार ऐसा ही है। சாதித்து விட போறதை போல ஓடிக்கொண்டே இருக்கிறான் மனிதன். कोई ऐसा साहस करने वाले हैं करके हम दौड़ते रहते हैं। ஆமென். आमीन। ஆனால் அவனுடைய ஜீவன் அவன் கையில இல்லைங்கிறத அவன் அறியாமல் இருக்கிறான். लेकिन उसका जीवन उसके हाथ में नहीं है करके वो नहीं जानता। ஒரு தேவாதி தேவன் ஒரு மனிதனுக்கு அவர் பாதுகாப்பு அவருக்கு ஜீவனை கொடுக்காமல் இருந்தா அவன் உயிரோடே வாழ முடியாது. अगर परमेश्वर उसको एक मनुष्य को रक्षा नहीं करते, उसको जीवन नहीं देते तो वो कुछ नहीं है। ஒரு மனிதனை தேவன் பராமரிக்காமல் இருந்தால் அவன் வாழவே முடியாது. अगर कोई मनुष्य को परमेश्वर चौकसी नहीं देते तो उसका प्राण नहीं बच सकता। வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है हमारा जीवन परमेश्वर के हाथ में है। நம்முடைய ஜீவன் உங்களுடைய ஜீவன் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. हमारा जीवन और आपका जीवन परमेश्वर के हाथ में है करके वचन लिखा है। அவர் நம்மை பாதுகாக்க, और परमेश्वर हमें संभालने के लिए, அவர் நம்மை பராமரிக்க, और परमेश्वर हमें चौकसी करने के நாம் लिए என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில கொடுக்க வேண்டும். हमें क्या करना है? परमेश्वर के हाथ में हमारे जीवन को अर्पण करना है। அவர் நம்மளை பாதுகாப்பார். और परमेश्वर हमें संभालेंगे। हालेलुया. हालेलुया। யோசுவா புத்தகத்தில் 14வது அதிகாரம் योशू के पुस्तक में 14 अध्याय में 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 10वां वचन को हम पढ़कर देखिए। காலேப்ங்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், और वहाँ पर कालेब करके एक मनुष्य कहता है, இன்றைக்கு எனக்கு வயது 85 வயது. और मेरा आज 85 साल हो गया है। தேவன் இதுவரை என்னை பாதுகாத்தார். आज तक परमेश्वर ने मुझे संभाला है। இந்த கானான் தேசத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறார். ये कानान देश में आकर परमेश्वर ने मुझे रखा है। எனக்கு 40 வயதா இருக்கும் பொழுது जब मैं 40 वर्ष का था என்னோடு கூட சேர்ந்து 12 பேர் இந்த கானான் தேசத்தை பார்க்க வந்தோம். और मेरे साथ और 12 जन आकर हम कानान देश में आकर हम देखे थे। இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறது 2 பேர் மாத்திரமே இருக்கிறோம். आज उसमें से हम 2 ही जन हम जीवित है, காலேபும் ஜோசுவாவும். कालेब और जोशुआ। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் தாமே அவர் அன்னைக்கு சொன்னார், और परमेश्वर ही उस दिन कहा, நீ கானான் தேசத்துக்குள் போவாய். और तुम कानान देश में तुम प्रवेश करोगे। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் சொன்னபடியே எனக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து இன்றைக்கு நான் கானான் தேசத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். और जैसे परमेश्वर ने जो वचन मुझसे कहा था वैसे ही ये कानान देश में प्रवेश कर वचन पूरा हुआ இந்த है। பூமியிலே நமக்கு தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவர். इस दुनिया में हमारे आयुष को बढ़ाने वाला परमेश्वर ही है। சங்கீதம் 91:15வது வசனம் சொல்லுகிறது, और भजन संहिता 91:15 में लिखा है, தீர்க்காயுசை நான் கொடுப்பேன், और तुम्हें दीर्घायु दूंगा, என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் और சொல்லுகிறார். मेरे उद्धार को उसको दिखाऊंगा करके परमेश्वर कहते हैं। நம்முடைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால, हमें अच्छा धन है तो भी, நாம் பெரிய ஒரு ஞானவனா இருப்பதனால, हम अच्छा ज्ञानी हो, நாம் இந்த உலகத்துல தீர்க்காயுசை வாழ முடியாதுங்க. हम इतना धन भी हो फिर भी हम इस दुनिया में अच्छा जीवन पूरा नहीं बिता सकते। Praise the Lord. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है நம்முடைய வாழ்க்கை கடவுள் கையில் இருக்கிறது. हमारा जीवन परमेश्वर के हाथ में है। தேவன் தான் நம்மளுடைய உயிரை பாதுகாத்து காப்பாற்றி வருகிறார். और परमेश्वर ही हमारे प्राण को संभाल कर रक्षा करते हैं। ஏன் நம்மளை அவர் பராமரிக்க வேண்டும்? और क्यों हमें परमेश्वर चौकसी करना है? எதற்காக அவர் நம்மளை காப்பாற்ற வேண்டும்? और क्यों हमें परमेश्वर संभालना है? யோபு 27வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. आयुब की किताब 27 चैप्टर को लीजिए। 2-4 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 2 से 4 तक आप पढ़कर देखिए। தேவன் தந்த ஆவி என்று சொல்லி எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி எங்க பக்தன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். और वहां पर परमेश्वर ने दिया हुआ आत्मा करके लिखा है। 27 யோபு 27:2-3-4.
मैं परमेश्वर के जीवन की शपथ खाता हूँ जिसने मेरा न्याय बिगाड़ दिया, अर्थात उस सर्वशक्तिमान के जीवन की जिसने मेरा प्राण कड़वा कर दिया, क्योंकि अब तक मेरी सांस बराबर आती है और परमेश्वर का आत्मा मेरे नथुनों में बना है। मैं यह कहता हूँ कि मेरे मुंह से कोई कुटिल बात न निकलेगी और न मैं कपट की बातें बोलूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ஜீவன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. और ये जीवन परमेश्वर ने दिया है அவருடைய ஆவிதான் எனக்குள்ள இருக்கிறது. और परमेश्वर का आत्मा ही मेरे अंदर है। Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, और उत्पत्ति की किताब में 2:7 में लिखा है, மனிதனை களிமண்ணால் உண்டாக்கி और मनुष्य को मिट्टी में से बनाकर அவருடைய சுவாசத்தை நம்முடைய வயலில் ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के खुद की श्वास को हमारे अंदर डाला है करके वचन लिखा है। Praise the Lord. Praise the Lord. தேவன் தான் நமக்கு ஆவியை கொடுத்தார். और परमेश्वर ही हमें आत्मा दिया है। ஆமென். பிரசங்கி 12:7 எடுத்து வாசிக்கும் பொழுது, और उपदेश की पुस्तक में 12:7 में लिखा है, இந்த ஆவி ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிந்து போய்விடும். एक दिन हमारे अंदर से वो आत्मा निकल के जाएगा। இந்த மண்ணால் படைக்கப்பட்ட அந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பி போய்விடும். और ये जो मिट्टी से बनाया हुआ शरीर वापस मिट्टी में जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேகம் நம்முடைய சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ளாய் போய்விடும். और परमेश्वर ने सृष्टि किया हुआ हमारा शरीर मिट्टी में वापस मिलेगा। தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்தில் போய்விடும். और परमेश्वर ने दिया हुआ आत्मा वापस परमेश्वर के पास जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த யோபு பக்தன் சொல்லுகிறான், और अय्यूब भक्त कहता है, அந்த யோபு 2:10 எடுத்து வாசித்தீங்கன்னா, और अय्यूब की किताब में 2:10 में पढ़ेंगे तो, தேவன் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார். और परमेश्वर ने मेरे जीवन में बहुत भलाई की है। இன்றைக்கு எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து விட்டது. आज मेरे जीवन में बहुत तकलीफ आया है எல்லாம் இழந்து போய் நான் நிற்கிறேன். और सब कुछ खोकर मैं बैठा हूँ। அவர்தான் எனக்கு ஆவியை கொடுத்தார். और वही मुझे आत्मा दिया है அவர்தான் என்னை பராமரித்து வந்தார். और वही मुझे चौकसी की है। இன்னைக்கு நான் எல்லாம் இழந்து போய் நான் நிற்கிறேன். और आज मैं सब कुछ खोकर मैं बैठा हूँ, ஆனாலும் என் உதடினால் நான் பாவம் செய்ய மாட்டேன். लेकिन फिर भी मैं अपने मुख से मैं परमेश्वर को पाप नहीं करूंगा। என் ஆண்டவருக்கு நோக்கி நான் பாவத்தை நான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன். मैं फिर भी परमेश्वर को देखकर मैं कोई पाप नहीं करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். मैं उसकी स्तुति करूंगा அவர் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். और परमेश्वर ने किए हुए हर एक भलाई को सोचकर मैं स्तुति करूंगा। சங்கீதம் 34:1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और भजन संहिता 34:1 में पढ़ेंगे तो தாவீது சொல்லுகிறார், और दाऊद कहता है, எந்த காலத்திலும் நான் தேவனை துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். और मैं हर समय परमेश्वर की स्तुति करूंगा। ஆமென். आमेन। எப்பவும் और हमेशा ஹல்லேலூயா हालेलुया। நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். मैं परमेश्वर की स्तुति करूंगा। காரணம், कारण क्या है? இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. ये जीवन परमेश्वर ने दिया है। இந்த பூமியில நாம் வாழ்கிறோம் என்றால் அவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. ये भूमि में हम जीते हैं तो परमेश्वर ने दिया हुआ जीवन है। ஆமென். आमेन। ஆகையினால வேதம் என்ன சொல்லுகிறது? इसलिए वचन क्या कहता है? நாம் எப்பவும் அவரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். और हमेशा प्रभु को ही हम स्तुति करना है। ரட்சிப்பு அவர் மூலமா தான் நமக்கு வரும். और उद्धार जो है परमेश्वर की ओर से आता है। சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது, और भजन संहिता 42 में पढ़ेंगे तो 10வது 11வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. उसमें 10 और 11 में पढ़कर देखिए, என் ஆத்துமா கலங்குகிறது. मेरे प्राण जो है व्याकुल हो रहा है। அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா கலங்கி தவிக்கிறது. मेरे प्राण जो है बहुत व्याकुल हो रहा है யார் என்னை நிந்திக்கிறார்கள்? और सब ने मुझे निंदा किया है। ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். उस वचन को हम पढ़ेंगे 10 और 11। मेरे सताने वाले जो मेरी निंदा करते हैं, मानो उससे मेरी हड्डियां चूर चूर होती है, मानो कटार से छिदी जाती है, क्योंकि वे दिन भर मुझसे कहते रहते हैं, तेरा परमेश्वर कहाँ है? हे मेरे प्राण, तू क्यों गिरा जाता है? तू अंदर ही अंदर क्यों व्याकुल है? परमेश्वर पर भरोसा रख, क्योंकि वह मेरे मुख की चमक और मेरा परमेश्वर है, फिर मैं उसका धन्यवाद करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் சொல்லுகிறான், எனக்கு எவ்வளவோ என் ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது. और वो अपने आप कहता है कि तू क्यों व्याकुल होता है? ஆனாலும் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். मैं फिर भी परमेश्वर के ऊपर भरोसा रखा நான் हूँ தேவனை துதிப்பேன். और मैं परमेश्वर की धन्यवाद நான் करूंगा தேவனை துதிப்பேன். और प्रभु की स्तुति करूंगा। இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் इतना तकलीफ आएंगे நான் तो भी, தேவனை துதித்துக் கொண்டே இருப்பேன். और परमेश्वर को स्तुति करते அந்த रहूंगा। தேவன் நம்மளை பராமரிக்கிறார். और हमारा परमेश्वर हमें चौकसी நம்மளை करते हैं, பாதுகாத்து வருகிறார். हमें संभालते आ रहे हैं। ஆபத்து
ஆபத்துகள் வருகிறது, और संकट आता है, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் कितना भी तकलीफ நாம் आएंगे, அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். हम परमेश्वर के ऊपर भरोसा रखना है, அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். और उसने हमें जीवन दिया है। எந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? और कोई भी परिस्थिति में हमें क्या करना है? நாம் அவரை துதிக்க வேண்டும். हमें प्रभु को स्तुति करना है। ஹல்லேலூயா. हालेलुया। கஷ்டம் வந்தாக்க துதிக்கிறதை நிறுத்திட கூடாது. जब भी तकलीफ आता है हमें स्तुति करना नहीं छोड़ना है। அவரோடு நாம் வாழணும். हम परमेश्वर के साथ जीना है। அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். उसने हमें जीवन दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நம்மை பராமரிக்கிற தேவன். वो हमें चौकसी करने वाला परमेश्वर है। இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். यहाँ पर पौलुस एक कार्य के बारे में बताते பிலிப்பியர் हैं। புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और फिलिप में 1-2 पढ़ेंगे तो பிலிப்பு புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். और फिलिपियुस के पुस्तक में पहला में 22 वचन को पढ़ेंगे तो கிறிஸ்து எனக்கு ஜீவன், और परमेश्वर मेरा जीवन है, சாவு எனக்கு ஆதாயம். और जो मरण है मेरा कमाई है। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன். और वो पौलुस कहता है परमेश्वर मेरा लाभदायक है, ஆமென். சாவு எனக்கு ஆதாயம். और जो मरण है वो मेरा कमाई है। இந்த உயிர் இருக்கிற வரை, இந்த பூமியில நாம் வாழ்கிற வரை கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யணுங்க. जब तक इस दुनिया में हम रहते हैं तब तक परमेश्वर के लिए कुछ ना कुछ करना है। ஆமென். आमेन। பரலோகம் போகும் பொழுது அப்பொழுதுதான் மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். और परलोक राज्य में हम जाएंगे तभी हमें बहुतायत से हमें आशीष मिलेगा। ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और पहला कोरिन्थियों की पुस्तक में 15 और लास्ट वचन को पढ़ेंगे तो கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. और परमेश्वर के लिए जो हम तकलीफ उठाते हैं वो कभी ना वेस्ट नहीं जाएगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க என்ன பிரயாசம் செய்கிறீங்களோ, என்ன ஆண்டவருக்காக நீ செய்கிற கிரியை ஒரு நாளும் அது ஒளிந்து போகாது. आप क्या परमेश्वर के लिए आप कार्य करते हो, सफर करते हो, वो कभी परमेश्वर के लिए व्यर्थ नहीं जाएगा। நாம் பரலோகம் போக போகிறோம். हम परलोक राज्य में जाने அங்க ஒரு वाले हैं, நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு கடவுள் வைத்திருக்கிறார். और वहाँ जहाँ वो जगह पर हमारे लिए अच्छा भविष्य ठहरा அங்க है। போகும்பொழுது நமக்கு ஒரு மிகுந்த பலன் காத்திருக்கிறது. और वहाँ पर जब जाएंगे हमारे अंदर बहुत ऐसा बल मिलेगा। இந்த நோக்கம் இந்த நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். और ये ऐसा ठहरना वो हमारे मन में होना चाहिए। அங்க போகும்போது வெறுங்கையா போயிடக்கூடாதுங்க. और वहाँ पर जाते समय हम खाली हाथ में नहीं जाना है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। எங்க ஊர்ல எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர்னா, हमारे गांव में एक हमारे रिश्तेदार थे, அவர் ஏழப்பட்ட குடும்பம். वो एक गरीब परिवार है। அவனை கஷ்டப்பட்டு அடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. उसे बहुत बड़ा तकलीफ से उसे बाहर गांव भेजा था। ஹல்லேலூயா. இந்த हालेलुया। பையன் அங்க போயிட்டு ये लड़का वहाँ पर நல்லா जाके சம்பாரிச்சான். अच्छा कमाई किया। ஆனா சம்பாரிச்சு அங்கேயே அவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்து எல்லாம் கெட்ட வழிகளை எல்லாம் முடிச்சு விட்டான். और जो अच्छा कमाई कर कर वहाँ पर ही सब कुछ पैसा उड़ा दिया। பல வருஷம் இருந்தான். और बहुत साल था। தைரப்ப எதிர்பார்த்தாங்க தம்பி ஏதாவது பணம் அனுப்புவான்னு சொல்லி. और उसके माता पिताजी ने सोचा कि मेरा बेटा कोई कुछ भेजेगा, ஆனால் எனக்கு பணமே அனுப்ப கிடையாது. और इसने कोई भी पैसा नहीं அந்த भेजा। ஊர்ல இன்னும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க. और उसके गांव में बहुत सारे जन इस गांव बाहर देश गए। மற்ற பிள்ளைங்கள்லாம் பணங்களை அனுப்பி வீடு வாசல் நிலங்களை வாங்கினாங்க. और बाकी लोगों ने अच्छा बाहर गांव जाके ऐसा अच्छा पैसा कमा के उनके माता पिताजी को भेजा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய ப்ராப்பர்ட்டி இங்க தேசத்துல பண்ணாங்க, வீட்டு அவங்க சொந்தமா. और उसके गांव में अच्छा प्रॉपर्टी सब जमा किए। ஆனா இவனோ எதையுமே செய்ய சம்பாதிக்க கிடையாது. लेकिन ये लड़का ने कुछ भी उसने कमाई नहीं அங்கேயே அவன் எல்லாம் குடிச்சு முறிச்சு விட்டான். किया, और वो बाहर देश में उसने सारा पैसा खर्च कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க வந்தான். यहाँ पर आया விசா முடிஞ்சு வீட்டுக்கு வந்த வரும்பொழுது और वीजा खत्म होकर अपने गांव में आया। எங்கேயோ தாய் தகப்ப ஏழப்பட்ட ஜனங்கள், और उसके माता पिताजी तो बहुत गरीब है, அவன் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. और वो जाकर कोई भी சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, और उसको खाना कभी कोई भी नहीं था रास्ता। அவன் வீடெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சுப்படப்பட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. और उसके घर भी ऐसा झोपड़पट्टी जैसा था। அவனுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது, उसको मौका मिला, அதை பயன்படுத்த தெரிய கிடையாது. लेकिन उसने बराबर उपयोग नहीं किया। இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज भी हम अपने जीवन में ऐसे ही जीते हैं। இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. ये दुनिया जो है निरंतर नहीं है, பரலோகம் தான் நிரந்தரம். परलोक राज्य ही निरंतर வேதம் है। இதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. और बाइबल हमें अच्छे से बताता है। அங்க போகும்போது மிகுந்த பலன் நமக்கு இருக்க வேண்டும். और जब वहाँ पर हम जाएंगे बहुत बड़ा लाभ होगा, அதுலதான் நமக்கு ஆசீர்வாதம். और उसी में हमारा आशीष है। பரலோகத்தில் பலனை சேர்த்து வைக்க வேண்டும். और स्वर्ग राज्य में हमें सारा सब कुछ इकट्ठा करना है। ஆமென். आमेन। நம்மளை தேவன் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். और हमारा परमेश्वर हमें चौकसी நாம் करते அவருக்கு हैं, முன்பாக எப்படி வாழ வேண்டும்? और प्रभु के सामने में कैसा जीना है। மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और मत्ती की किताब में 5वें अध्याय को लेकर 15 16வது வசனத்தை வாசிப்போம். और वहाँ पर 15-16 में पढ़कर देखेंगे। மத்தேயு 5வது அதிகாரம் 15 16.
मत्ती की पुस्तक में 5 में 15 और 16। ம். और लोग दिया जलाकर पैमाने के नीचे नहीं परंतु दीवट पर रखते हैं, तब उसने घेर के सब लोगों को प्रकाश पहुंचता है। उसी प्रकार तुम्हारा उजियाला मनुष्य के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बड़ाई करे। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और परमेश्वर के बच्चे कैसा रहना है करके वहाँ पर लिखा है। ஒரு வீட்ல और एक घर में நாம் வெளிச்சத்தை எங்க வைக்கிறோம்? हम उजियाला को कहाँ पर रखते हैं? எல்லாருக்கும் தெரியும்படியாக எல்லா இடமும் வெளிச்சம் உண்டாகும்படியாக ஒரு மத்தியமான ஒரு இடத்துல நாம் வைக்கிறோம். और सबको उजाला आना चाहिए करके हम मध्य स्थल में हम रखते हैं। அந்த வெளிச்சம் எல்லா வீடு முழுவதும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். और वो उजाला जो है पूरे घर को रोशनी देता है। அதே போலவே ஒரு குடும்ப வாழ்க்கையில ऐसे ही परिवार के अंदर நாம் எல்லாரும் குடும்பத்துல ஒரு சாட்சியா நாம் இருக்க வேண்டும். और परिवार के अंदर हमें गवाही बनकर रहना है। கணவன் சாட்சியா இருக்க வேண்டும். और पति साक्षी बनना है। மனைவி சாட்சியா இருக்க வேண்டும். और जो पत्नी है वो उसको गवाही बनना है। பிள்ளைகள் சாட்சியா இருக்க வேண்டும். और बच्चे लोग भी गवाही बनना है। முதலாவது குடும்பத்துக்குள்ளாக நாம் சாட்சியா இருக்க வேண்டும். और पहला है जो है परिवार के अंदर गवाही बनना है। ஒரு குடும்பம் நல்ல ஒரு அமைதியான தேவனுடைய பிள்ளைகளாய் அருமையான குடும்பமாய் இருந்தால், और अगर परिवार पहले परमेश्वर के लिए गवाही बनकर रहेंगे तो ஒரு பக்தியுள்ள குடும்பமாக இருந்தால், एक भक्ति का परिवार रहेगा तो அந்த குடும்பத்தை பார்த்து இன்னும் अनेகர் ரட்சிக்கப்படுவாங்க. और उस परिवार को देखकर और बहुत से जो परिवार है उद्धार हो जाएंगे। 1 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और पहला पत्रस तीसरा अध्याय को लेंगे तो 1-2 வசனங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. वहाँ पर 1 और 2 पढ़कर देखिए। உங்களுடைய பயபக்தியை கண்டு आपके भक्ति को देखकर, உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளை பார்த்து आपको जो बिहेवियर को देख के போதனையே இன்றி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். आपको बिना संदेश के वो सभी लोग उद्धार हो जाएंगे। ஆமென். आमेन। ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. और एक परिवार परमेश्वर के लिए गवाही बनकर रहना है करके वचन लिखा है। உங்களுடைய நற்செயல்களை உங்களுடைய குடும்பமே முதலாவது பார்க்க வேண்டும். आपको जो चलावट है वो आपके परिवार देखना है। நீங்க குடும்பத்துக்குள்ள முதலாவது சாட்சியா இருங்க. आप पहले परिवार के अंदर गवाही बनना है। தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியா இருங்க. और बच्चे अपने माता पिता के सामने गवाही बनना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையை பார்த்து हमारे परिवार को देखकर வெளியில இருக்கிறவர்கள் और जो हमारे जीवन को देखकर बाहर जो रहने वाले हैं, நம்முடைய சாட்சி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்துவிடும். और हमारे जो गवाही है उनको उद्धार करेंगे। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। தமிழ்நாட்டுல ஒரு மதுரைங்கிற இடத்துல और तमिलनाडु में मदुरई करके एक जगह में ஒரு டாக்டர் ஃபேமிலி இருந்தாங்க. एक डॉक्टर का परिवार था। அவங்க தாய் தகப்பன் டாக்டர், மகன் டாக்டர், மருமகள் டாக்டர். और उसके पिताजी डॉक्टर है, उसकी पत्नी भी डॉक्टर है, और उसके बच्चे भी डॉक्टर है, और उसके आने वाले बहू भी डॉक्टर है। சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. और खुद के हॉस्पिटल भी है। பெரிய பணக்காரங்க. और बहुत बड़े धनवान है। அவங்க பெரிய ஒரு பங்களாவை கட்டியிருந்தாங்க. और बहुत बड़ा अच्छा बंगला भी उन्होंने बांधा। அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் ஒன்று இருந்தது. और उसके घर के बाजू में ही एक साधारण एक मिडिल क्लास फैमिली थे। அவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க. और वो स्कूल में एक टीचर थे। கணவன் மனைவி 2 பேரும் டீச்சர். और पति पत्नी दोनों भी टीचर है। பிள்ளைகள் 2 பிள்ளைகள். और दोनों उनको बच्चे थे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பங்களாவுல இருக்கிற அந்த டாக்டர் அம்மா இவங்க குடும்பத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. और जो बंगला में रहने वाली वो डॉक्टर मम्मी थी, वो हमेशा वो टीचर के परिवार को नोटिस करती थी। இந்த டீச்சர் குடும்பம் வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். और ये टीचर के परिवार है जो उद्धार पाए हैं। ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா இவங்க எல்லாம் ஆயத்தமாகி கோயிலுக்கு ஆராதனைக்கு சபைக்கு போயிடுவாங்க. और जैसे रविवार हो जाएगा तभी वो सब मिलकर प्रभु के चर्च में जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க வந்து வீட்டுல சந்தோஷமா சமையல் பண்ணி திரும்ப சாப்பிட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஜெபம் பண்ணுவாங்க. और फिर आकर घर में आकर और अच्छे से खाना बनाकर खाते हैं, और समाधान से रहकर वापस शाम को फैमिली प्रेयर करते हैं। காலையில எழும்பும் பொழுது சுத்தி சோத்திர பள்ளியோடு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க. அங்க சண்டை சச்சரவு கிடையாது. ஒரு தெய்வீக ஒரு சமாதானத்தை இந்த அம்மா பார்ப்பாங்க. और हर दिन वो ऐसा फैमिली प्रेयर करके उनके घर में अच्छा शांति समाधान से रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இந்த டாக்டர் குடும்பத்துல எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த சமாதானம் இவங்க வீட்டுக்குள்ள இல்ல. लेकिन ये डॉक्टर की फैमिली में सब कुछ है, संपत्ति है, लेकिन उसके परिवार में समाधान नहीं है। ஒரு நாள் அந்த அம்மா அந்த டாக்டர் அம்மா இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. एक दिन वो डॉक्टर अम्मा ये टीचर के घर में आए। இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, इतना आप खुशी से रहते हो, உங்க குடும்பத்துல இவ்வளவு மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? आपके परिवार में इतना खुशी का कारण क्या है? எங்க வீட்ல எல்லாமே இருக்கிறது. हमारे घर में भी सब कुछ है। ஆனா இப்படிப்பட்ட உங்க குடும்பத்தில் இருக்கிற அப்படி மகிழ்ச்சியை நாங்க பார்க்க முடியலையே. लेकिन आपके घर के अंदर जो खुशी है वो हमारे अंदर नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பொழுதுதான் சுவிசேஷத்தை அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொன்னார்கள்.
और तभी ही उन्होंने परमेश्वर के सुसमाचार को उनको सुनाया। உங்களுக்கும் எங்கள் ஆண்டவர் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடியும். आपको भी हमारा परमेश्वर आपको वो शांति समाधान दे सकते हैं। அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க. मुझे भी एक बाइबल दीजिए। பைபிளை வாங்கி கொடுத்தாங்க. और वो उन्होंने बाइबल को खरीद कर அவங்க दिया பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. और उन्होंने बाइबल पढ़ना शुरू किया। இந்த அம்மா இவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. वो माताजी ने इनके साथ मिलकर चर्च जाने लगे। ஹல்லேலூயா हालेलुया। முழு குடும்பமும் அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. और पूरे परिवार उन्होंने सब उद्धार हो गए। இப்ப உண்மையான ஒரு தெய்வீக சந்தோஷம் அவர்கள் குடும்பத்திலே வந்து விட்டது. और एक सच्चाई का खुशी समाधान उनके मन में आ गया। இன்னைக்கு உலகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? आज पूरा दुनिया क्या सोचता है? பணம் காசுகள் வந்து விட்டா பெரிய ஒரு சந்தோஷம் வந்து விடும் என்று நினைக்கிறார்கள். पैसा पानी आएगा तो बस परिवार में शांति मिलेगा। ஹல்லேலூயா हालेलुया। அந்த டாக்டர் குடும்பத்தை போலதாங்க. और वो डॉक्टर के परिवार के जैसे ही है। எத்தனை கோடி பணம் வந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. कितना भी कोड़ी पैसा आने दो लेकिन आपको शांति नहीं मिलेगी। இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மையான சமாதான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். और यीशु मसीह ही आपको वो सच्चाई का खुशी समाधान அப்ப இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை பராமரித்து வருகிறார். और इस दुनिया में हमें गवाही बनकर रहना है करके परमेश्वर हमें चौकसी करते हैं। அதற்காக தான் நமக்கு ஜீவனையும் ஆவியையும் கொடுத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். और इसीलिए परमेश्वर ने जीवन और आत्मा देकर हमें संभालते आ रहे हैं। ஒரு மனிதன் முதலாவது அவனுடைய குடும்பத்துக்குள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். और एक मनुष्य अपने परिवार के अंदर पहला उसे गवाही बनना है। அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு விடும். और वो पूरा परिवार उद्धार हो जाएगा। அந்த குடும்பத்தை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். और वो परिवार को देखने वाले भी उद्धार हो जाएंगे। ஹல்லேலூயா हालेलुया। மத்தேயு 5வது அதிகாரம் 11 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. और मत्ती की किताब 5 में 11 और 12 को पढ़कर देखिए। வாசிப்போம். 11 धन्य है वो तुम जब मनुष्य के कारण तुम्हारी निंदा करे और सताए और झूठ बोल बोल कर तुम्हारे विरोध में सब प्रकार की बुरी बात कहे, तब आनंदित और मगन होना, क्योंकि तुम्हारे लिए स्वर्ग में बड़ा फल है। इसलिए कि उन्होंने उन भविष्यद्वक्ताओं को जो तुम में से पहले थे इसी रीति से सताया था। ஹல்லேலூயா हालेलुया। அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? वहाँ पर वचन क्या कहता है? இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தம் यीशु मसीह को आपने ग्रहण किया है। ஒருவேளை உங்களை தூசிக்கலாம் ஜனங்கள், हो सकता है लोग आपको निंदा करते रहेंगे, உங்களை கஷ்டப்படுத்தலாம், आपको तकलीफ देते रहेंगे, நீங்க மிகுந்த கஷ்டத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். आप बहुत ऐसे तकलीफ में आप रहते என்னை रहेंगे। இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்களே, आप कहेंगे कि मुझे इतना आप सताते என்னை हैं, நிந்திக்கிறார்களே. मुझे वो लोग निंदा करते நீங்க हैं। கண்ணீரோடு இந்த பாதையிலே நடக்கலாம். हो सकता है आप आंसुओं के साथ ये मार्गों में चलते हैं। ஹல்லேலூயா हालेलुया। நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புள்ள தேவனுக்கு நாம் சாட்சியாக நிற்க வேண்டும். हमें जो बुलाया गया है वो बुलाहट में हमें परमेश्वर का गवाही बनना है। ஆமென். आमीन। அவருக்காக நாம் கஷ்டப்படவும் தயாராக நாம் இருக்க வேண்டும். और परमेश्वर के लिए हमें सब कुछ सहने के लिए हमें सीखना है। கர்த்தர் அதற்காகவே நம்மளை அழைத்திருக்கிறார். हमें परमेश्वर इसीलिए हमें बुलाया है। அந்த கஷ்டத்தை கர்த்தர் சீக்கிரத்துல மாற்றி போட்டு விடுவார். और वो कष्ट को परमेश्वर जल्दी ही वो बदल देंगे। நீங்க ஆண்டவருக்காக நீங்கள் அப்படி நல்லதை செய்து நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, अगर आप परमेश्वर के लिए आप अच्छा काम करके आप दुख उठा रहे हो, கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். और परमेश्वर आपके लिए स्वर्ग राज्य में एक बड़ा फल रखा है। இந்த பூமியிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும். इस दुनिया में भी परमेश्वर आपको भलाई करेंगे। பழைய ஏற்பாடு காலத்தில் ஜோசப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. और पुराना नियम में जोसेफ के बारे में कहा है। யோசப் ஒரு 17 வயதில ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். और यूसुफ जो है वो 17 उम्र में एक ऐसा स्वप्न देखता है। ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பெரிய மனிதனாய் மாறப் போகிறாய். और परमेश्वर कहते हैं तुम बड़ा इंसान बनने वाले உன் हो, சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் உன்னை உயர்த்த போகிறேன். और तुम्हारे भाइयों के बीच में मैं तुम्हें ऊंचा करने वाला हूँ। அல்லேலூயா. हालेलुया। உன் சகோதரர்கள்லாம் உனக்கு கீழே தான் இருப்பார்கள். और तुम्हारे भाई सब तुम्हारे नीचे ही रहेंगे। இந்த சொப்பனத்தை சொன்னவுடன் ये स्वप्न को बताने के बाद அந்த சகோதரர்கள் எனக்கு விரோதையா எழும்பிட்டார்கள். उसके सारे भाइयों उसके खिलाफ हो गए ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகி போயிடுச்சு. और बहुत बड़ा तकलीफ उठाना पड़ा। அவன் அங்கிருந்து எகிப்து தேசத்துக்கு 20 பைசாவுக்கு விற்கப்பட்டான். और वहां से उसको मिस्र देश में 20 सिल्वर कॉइन के लिए उसने बेच दिया। அங்க போய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு வீட்டுல. और वहां पर जाकर एक घर में काम करता है। அவன் குற்றமே செய்ய கிடையாது, ஆனா குற்றவாளி ஆக்கினார்கள். और उसने कोई भी पाप नहीं किया लेकिन फिर भी उसको दोषी ठहराया। நிந்தை அனுபவித்துக் கொண்டு வந்தான். और वो निंदा को सहता गया வேதனைப்பட்டான். और वो वेदना उठाया। ஆனால் இவை எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். और ये सब में परमेश्वर उसकी संग रहे। இவன் बाइबल कहता है। கஷ்டப்படுகிறான், और वो तकलीफ उठाता இவன் है அடிக்கப்படுகிறான், और वो मारे गए। ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் அவனோடு கூட தான் இருக்கிறார். और बाइबल कहता है परमेश्वर उसकी संग ही थे தேவன் அவனை பாதுகாத்து வந்தார். और परमेश्वर उसकी संग रहकर संभाला। ஒரு நாள் வந்தது, और एक दिन आया அவன் எவ்வளவு நிந்திக்கப்பட்டானோ, और उसने कितना निंदा उठाया எவ்வளவு அவன் கஷ்டப்பட்டானோ, और कितना उसने तकलीफ ஒரு उठाया மகிமையான வாழ்வாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். और एक बड़ा
महिमा का उसको जीवन बिताया ஒரு परमेश्वर। நிந்தை, அவனுடைய நிந்தை பாக்கியவனாய் கர்த்தர் மாற்றி அந்த தேசத்திற்கு பிரதான மந்திரியாய் மாற்றினார். उसकी सारी निंदाओं को बदलकर परमेश्वर से ऐसा भाग्यवान व्यक्ति बना दिया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் உங்களையும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर आपको भी चौकसी करते हैं। இன்றைக்கு நீங்க கஷ்டத்தின் பாதையிலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். हो सकता है आज आप संकट के परिस्थिति में आप चलते ஒரு रहेंगे, வெறுமையான பாத்திரமா நீ இருக்கலாம். एक ऐसा खाली पात्र के जैसा आप बने हैं। இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், आज परमेश्वर आपसे कहने वाले वचन है, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். आपकी परिस्थिति बदल जाएगा। கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा करेंगे। இந்த பூமியிலேயும் பாக்கியமான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். इस दुनिया में भी परमेश्वर आपको ऐसा भाग्यवान ऐसा जीवन बिताएंगे। இந்த பூமிக்கு பிறகு பரலோகத்திலேயும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். इस दुनिया के बाद भी परमेश्वर आपके लिए एक अच्छा जीवन रखेगा। எதற்காக ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார்? क्यों परमेश्वर हमें चौकसी करते 1 हैं? கொரிந்தியர் 9வது அதிகாரம் और पहला कोरिन्थियों की पुस्तक 9वां अध्याय 17வது वசனத்தை சொல்லுகிறது, और उसमें 17 वचन में लिखा है, நாம் உற்சாகத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लिखा है आप उत्साह के साथ परमेश्वर के सुसमाचार को सुनाना है। நீங்க ஒருவேளை உற்சாகமே சொல்லலனாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு எப்படி ஒரு மேனேஜர் ஒரு கம்பெனிக்கு பொறுப்பா இருக்கிறாங்களோ அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். अगर आप उत्साह के साथ नहीं है फिर भी आपको एक जिम्मेदारी दिया है परमेश्वर ने आपको यीशु समाचार सुनाने का, அது தேவ கட்டளையா இருக்கிறது. और वो परमेश्वर का आज्ञा है, நீ ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். और वो आपको सेवा करना ही है, சுவிசேஷம் அறிவித்து தான் ஆக வேண்டும். और आपको सुसमाचार बताना ही है। வாசி 9 17 क्योंकि यदि अपनी इच्छा से यह करता हूँ तो मजदूरी मुझे मिलती है, और यदि अपनी इच्छा से नहीं करता तो भी भंडारीपन मुझे सौंपा गया है। ஆமென். आमेन। அது கட்டளை. वो आपको दिया हुआ आज्ञा है। Praise the Lord. Praise the Lord। நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. उसे आपको इच्छा से आपको करना है करके தேவன் நம்மளை அதற்காகத்தான் நம்மளை பாதுகாத்து வருகிறார். और परमेश्वर इसीलिए हमें संभालते आ रहे हैं। உற்சாகமாக மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். और उत्साह के साथ परमेश्वर का सुसमाचार दूसरों को बताना है। அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் और प्रेरित की पुस्तक में 20वां अध्याय 23 24வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और वहां पर 23-24 को पढ़कर देखिए। அங்க பவுல் சொல்லுகிறார், और वहां पर पौलुस कहता நான் है, இந்த சுவிசேஷத்தை நான் செய்து வருகிறேன். और मैं सुसमाचार का सेवा करता हूँ, எத்தனையோ கட்டுகள், और कितने सारे रुकावट, எத்தனையோ உபத்திரவங்கள், कितने सारी तकलीफ, ஹல்லேலூயா, हालेलुया, என்னை அது சேர்ந்து என்னை சூழ்ந்து கொள்கிறது. और वो मुझ पर ऐसा तकलीफ को लेके आता है। ஆமென். நான் எங்கெங்க போகிறோம் அங்கெல்லாம் ஆபத்து நிறைஞ்ச ஒரு நேர காரியங்களா தான் இருக்கிறது. और जहाँ पर मैं जाता हूँ वहाँ पर पूरा तकलीफ ही भरा है, ஆனாலும் நான் உற்சாகமா அந்த ஊழியத்தை நான் சந்தோஷமாக நான் செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். लेकिन फिर भी मैं परमेश्वर के लिए एकदम ऐसा खुशी के साथ मैं सेवा करता हूँ। ஆமென். आमेन। அது தேவனுடைய கட்டளை. वो परमेश्वर का आज्ञा है, உற்சாகமாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். और उत्साह से परमेश्वर की सेवा करना है। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், और भजन संहिता कहता है, 51 12 13 எடுத்து வாசித்தீங்கன்னா और 51 12 13 में पढ़ेंगे तो, அங்க தாவீது இப்படி ஜெபிக்கிறார், और दाऊद ऐसा प्रार्थना करता ஆண்டவரே है, எனக்கு உற்சாக ஆவியை தாரும் ஆண்டவரே, परमेश्वर मुझे वो उत्साह का आत्मा दीजिए, எனக்கு உற்சாக ஆவியை தாரும் ஆண்டவரே, वो उत्साह का आत्मा मुझे दीजिए, அப்பொழுது நான் பாதகருக்கு நான் பாவிகளுக்கு நான் போய் உமது வழிகளை உபதேசிப்பேன் என்று சொல்லுகிறார். और तब जाकर मैं पापी लोगों को आपका सुसमाचार बताऊंगा। ஆமென். आमेन। உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. वो ऐसा उत्साह का आत्मा मुझे दीजिए। நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், हम परमेश्वर के बच्चे हैं, ஆமென். நாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். हम परमेश्वर की ओर देखते रहते हैं। ஆமென். आमेन। நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருக்கிறார். और हमेशा परमेश्वर का आत्मा हमारे अंदर है, அவர் தந்த ஜீவன் நமக்குள் இருக்கிறது. और उसने दिया हुआ जीवन हमारे अंदर நாம் है। பரலோகத்துக்குரியவர்கள். हम परलोक राज्य के हैं, அப்படிப்பட்டவர்கள் और वैसे लोग இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. और इस दुनिया का जो परिस्थितियों को देखकर हमें निराशा नहीं बनना है। Praise the Lord. Praise the Lord. நமக்குள் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். हमें हमारे अंदर परमेश्वर ने ऐसा आत्मा हमारे अंदर दिया है। நாம் எந்த சூழ்நிலையிலே நாம் இன்று என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும். हम कोई भी परिस्थितियों में परमेश्वर के लिए हमें सेवा करना है। ஆமென். आमेन। இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். आज जो है हमारे परिस्थितियों को हम देखते हैं, நாம் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. हमें डरना कोई जरूरत नहीं है। ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதுனா, अगर कोई इस दुनिया से हमें छोड़कर जाना है तो நாம் பரலோகத்தில் இருப்போம். हम स्वर्ग राज्य में இதை होंगे। காட்டிலும் மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. इससे बढ़कर वो लाभ है। ஆமென். आमेन। ஆகையால் உற்சாகமாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். इसलिए हमें उत्साह के साथ सेवा करना है। இந்த பாருங்க, ஆற்றுல தண்ணி போகும், आप देखिए नदी में पानी जाता है, நல்ல வேகமா தண்ணி போய் கொண்டிருக்கும். बहुत ऐसा जबरदस्ती पानी जाता அதுல है, இருக்கிற உயிருள்ள மீன் என்ன செய்யும் தெரியுமா? और उस पर जो जीवित मछली क्या करता है, எதிர்த்து அந்த அவ்வளவு ஸ்பீடா இருந்தாலும் அந்த எதிர்த்து அந்த மீன் நீந்திக்கிட்டு வரும். और वो जो मछली क्या करता है वो इतना फोर्स में पानी में भी वो उसके पानी के खिलाफ वो ऐसा உல்டா
स्विमिंग जाता करेगा है, उल्टा स्विमिंग करता है। அல்லேலூயா हालेलुया। செத்த மீன் என்ன செய்யும் அப்படியே போயிட்டு இருக்கும் और जो मरा हुआ मछली क्या करते हैं, वो पानी में ऐसे ही जाता है। கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார் और हमारा परमेश्वर हमें जिलाया है, ஆண்டவர் உங்களுக்குள்ள உயிரை வைத்திருக்கிறார் और परमेश्वर ने आपके अंदर जीवन दिया அது है, அவருடைய ஜீவன் वो परमेश्वर का जीवन है। ஆமென் आमेन। நாம் உற்சாகமாக ஊழியம் செய்ய வேண்டும் हमें उत्साह के साथ परमेश्वर की सेवा करना है। பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் और फिलिप्पियों की पुस्तक में 4 अध्याय 16 17வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க उसमें 16-17 को पढ़ेंगे, அங்க வேதம் சொல்லுகிறது और वहां पर वचन कहता है நம்முடைய சேவிங் நம்முடைய ஆசீர்வாதம் பணம் காசு எல்லாவற்றிலும் நாம் இந்த பூமியோடு இருந்து விடக்கூடாது பரலோகத்தில் பெருக வேண்டும் என்று அங்க வேதம் சொல்லுகிறது हम जो इकट्ठा करते हैं वो इस दुनिया में हमें इकट्ठा नहीं करना है, हमें स्वर्ग राज्य में इकट्ठा करना है। அல்லேலூயா हालेलुया। நாம் வேதம் சொல்லுகிறது இங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு குறைச்சல்ல நாம் உதவி செய்ய வேண்டும் हमें वचन कहता है इस दुनिया में थोड़ा गरीब लोग हैं, उनको हमें दान करना है। பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியரை பார்த்து சொல்லுகிறார் और पौलुस कहता है फिलिप्पियों को देखकर, நீங்க எங்களுக்கு எங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில் அந்த ஊழியத்துக்கு நீங்க உதவி செய்தீர்கள் और तुमने हमारे जो कठिन रास्ते में सेवा में आपने हमें मदद किया है, அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்தது वो हमारे लिए बहुत बड़ा लाभदायक था। உங்களுக்கு और आपके लिए நாங்க விரும்புகிறது हम जो चाहते நீங்க हैं எங்களுக்கு செய்தீர்கள் और आपने हमें किया है, ஆனா பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கமான ஒரு பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது और परलोक राज्य में आपके लिए बहुत बड़ा धन रखा है। அல்லேலூயா हालेलुया। ஊழியத்துக்கு நீங்க காணிக்க தசமபாகம் கொடுக்கறீங்க और आप सेवा के लिए दान दशम देते हो, ஊழியத்தை தாங்கி வர்றீங்க आप सेवा को आप ऐसे सपोर्ट करते हो। இந்த உலகத்தோடு அது முடிந்து போவது கிடையாது ये सिर्फ दुनिया से ही आपको खत्म नहीं होगा, பரலோகத்தில் மிகுந்த பலன் காத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது और परलोक राज्य में आपके लिए बहुत बड़ा भलाई आपके लिए रुका है। வேதம் சொல்லுகிறது और वचन कहता है, லூக்கா புத்தகத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது लूका की किताब में आप पढ़ेंगे तो ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் एक धनवान व्यक्ति था, பெரிய பணக்காரன் और वो बहुत बड़ा धनवान था। அல்லேலூயா हालेलुया। அவன் வீட்டு வாசப்படியில ஒரு லாசருங்கிற ஒரு ஏலப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் और उसके घर के सामने ही लाजरस करके एक बड़ा दीन दरिद्र था, அவனுக்கு ஒரு வசதியும் கிடையாது और उसके लिए कोई भी फैसिलिटीज नहीं ஆனா है। இந்த பெரிய பணக்காரனுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது और ये धनवान व्यक्ति के पास सब कुछ है, அவனை இந்த இந்த பணக்காரன் அந்த லாசருவை பார்க்கறான் और ये जो धनवान व्यक्ति है वो लाजरस को भी देखता है। அவன் ஏழப்பட்ட மனுஷன் वो गरीब इंसान है, அவனுக்கு உதவி செய்வனுக்கு மனசே கிடையாது और उसको मदद करने के लिए उसको बिल्कुल मन नहीं है। அல்லேலூயா हालेलुया। கொஞ்சம் கூட மனசு கிடையாதுங்க थोड़ा भी मन नहीं है, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து விட கூடாது ऐसा जिंदगी हमें नहीं ஆனா बिताना ரெண்டு है। பேருடைய வாழ்க்கையுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா वो दोनों जन के मृत्यु को आप देखेंगे तो ரெண்டு பேரும் மரிக்கிறார்கள் दोनों मरते हैं, இந்த குறைவுள்ள மனிதன் அவன் பரதேசிங்கிற இடத்துக்கு அவன் போகிறான் और जो एक कमी घटी के साथ था वो मनुष्य स्वर्ग परदेसी में चला ஒரு गया, இளைப்பாறுதலுக்கான ஒரு இடத்துக்கு போகிறான் वो ऐसे विश्राम की जगह पे पहुंच गया। ஆனா பெரிய பணக்காரன் எங்க போகிறான் लेकिन वो बड़ा धनवान कहाँ पर அவன் चला गया? பாதாளத்துக்கு போகிறான் वो पाताल में चला गया। அல்லேலூயா हालेलुया। நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது और वो हमारा जीवन कैसा है? இந்த உலகத்துல எத்தனை கோடி பணங்கள் இருந்தாலும் அது நமக்கு ஒன்றுக்கு பிரயோஜனமா இருக்காது इस दुनिया में हमारे लिए कितना भी कोटि पैसा रहेगा फिर भी हमारे लिए कोई भी लाभदायक नहीं है। ஆமென் குறைவுள்ளவர்களுக்கு நாம் உதவிகரமா நாம் இருக்க வேண்டும் जो कमी घटी के साथ है उनको हमें मदद करना है। அதே அதிகாரத்தில் அதே லூக்காவில் சொல்லுகிறது ஒரு மூத்த சகோதரனை குறித்து வேதம் சொல்லுகிறது और वही अध्याय में लूका पुस्तक में लिखा है, बड़ा भाई के बारे में लिखा அவனுடைய है, தம்பி குறைச்சுள்ளவனா இருக்கிறான் उसका छोटा भाई कमी घटी था, ஆனா அவனுக்கு உதவி செய்ய இவனுக்கு மனம் கிடையாது लेकिन उसको मदद करने के लिए उसको मन नहीं है। அல்லேலூயா हालेलुया। Praise the Lord. Praise the Lord। வேதம் அதைத்தான் சொல்லுகிறது और वचन वही कहता மற்றவருடைய है, குறைகளை போக்கக்கூடிய பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் और दूसरों को कमी को मदद करने के लिए हमें बनना है, அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும் और उससे बहुत बड़ा आशीष को लेके आएगा। மார்க்கு புத்தகம் 9வது அதிகாரம் और मरकुस की पुस्तक में 9वां अध्याय 41வது வசனத்தை சொல்லுகிறது 41 वचन में लिखा है, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கிறபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் जो कोई एक कटोरा पानी तुम्हें इसलिए पिलाए कि तुम मसीह के हो, तो मैं तुमसे सच कहता हूँ कि वह अपना प्रतिफल किसी रीति से न खोएगा। ஆமென் आमेन। ஒரு நாள் வேதம் என்ன சொல்லுகிறது और वचन क्या कहता है? நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருப்பதனாலே आप मसीह के हो इसलिए, யாரு கடவுளுடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ और जो परमेश्वर के बच्चे बनकर मसीह का सेवा करते हैं அவருடைய நாமத்துல இரவும் பகலும் அவர் அண்டிக் கொண்டு அவரோடு வாழ்கிறார்களோ और उसके नाम से रात दिन प्रार्थना करते हैं, அவர்களுக்கு நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் போதும் और उनके लिए आप एक गिलास पानी भी देंगे तो बस, பரலோகத்தில் அதற்குரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது और स्वर्ग राज्य में उसके लिए भी प्रतिफल है करके वचन कहता है। பரிசுத்தவான்களுக்கு செய்கிற நன்மையை தேவன் மறக்கவே மாட்டார் और जो
पवित्र लोग पवित्र लोगों को आप जो भलाई करते हैं वो आपकी भलाई को लेके आएगा। ஆமென். आमीन। ஊழியருடைய குறைவுகள்ல நாம் உதவிகரமாய் இருக்க வேண்டும். और जो सेवा करते हैं उनकी कमी घटियों में हमें मदद करना है। அது உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்து விடும். वो आपके परिवार के अंदर बहुत बड़ा भलाई को लेके आएगा। Praise the Lord. Praise the Lord। ஊழியருடைய குறைச்சல்கள்ல உதவிகரமாய் இரு என்றே வேதம் சொல்லுகிறது. और जो सेवक लोगों की कमी घटियों में आपको मदद करना है करके वचन लिखा है। அது உங்க குடும்பத்துக்கு நன்மையை கொண்டு வந்து விடும். और वो आपको परिवार को भलाई को लेके आएगा। அதற்காகத்தான் தேவன் பராமரித்து வருகிறார். इसीलिए परमेश्वर आपको चौकसी करते हैं। உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வருவார். आपके वर्षों को परमेश्वर बढ़ा कर देंगे। அந்த காரணம் அவருடைய ஊழியம் இந்த பூமியில வளர வேண்டும். इसीलिए परमेश्वर का सेवा है इस दुनिया में बढ़ना है। ஊழியக்காரன் நல்லா இருந்தா தான் ஊழியத்தை செய்ய முடியும். और अगर वो सेवक अच्छा रहेगा तो ही वो अच्छा रह सकते हैं आप। நீங்க அவன் ஊழியக்காரன் நல்லா இருந்தா தான் அவன் ஊழியத்தை நல்லா செய்ய முடியும். और वो सेवक जो है अच्छा रहेगा तो ही वो सेवा कर सकता है। ஆமென். आमीन। அதனால உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். इसीलिए परमेश्वर आपके कार्यों को परमेश्वर ध्यान से देखते हैं। Praise the Lord. Praise the Lord। உதவிகரமாய் இருங்க. आप हाथ बढ़ाइए। அதற்காகத்தான் தேவன் உங்களை பாதுகாத்து வருகிறார். इसलिए परमेश्वर आपको संभालते आ रहे हैं। யோசுவா 14:10 காலேப் சொல்லுகிறார். योशुआ की किताब में 14:10 में लिखा है, என்னை ஆண்டவர் இத்தனை வருடங்களாக தேவன் பாதுகாத்து வந்தார். मुझे परमेश्वर ने इतने साल मुझे संभाला है। எதற்காக அவர் ஆண்டவர் பாதுகாக்கிறார்? क्यों संभालते हैं परमेश्वर? இன்றைய வரைக்கும் நம்மளை ஏன் பாதுகாத்து வருகிறார்? आज तक परमेश्वर क्यों संभालते हैं? நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के साथ ऐसा मिलकर रहना है। 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और पहला कोरिन्थियों की पुस्तक में 9वां अध्याय को लेंगे तो இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. और यीशु के साथ मेल मिलाप करने का परमेश्वर वो सच्चा है। நாம் அவரோடு இருக்க வேண்டும். हम उसके साथ बने रहना அவருடைய है। வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். हम उसके वचन के ऊपर हमें बने रहना है। அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். इसीलिए परमेश्वर हमें संभाल कर हमें चौकसी करते हैं। 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. और पहला योहान 1:3 में लिखा है, அங்கே சீசர்கள் சொல்லுகிறார்கள், वहाँ पर शिष्य लोग कहते हैं, நீங்கள் எங்களோடு ஐக்கியமாய் இருக்க और आप हमारे साथ मेल मिलाप करने के लिए எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். और जो हमारा संगति है और पिता के साथ उनके शिष्य के साथ अच्छा है। நாங்கள் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருக்கிறோம். और हम पिता के साथ और उसके पुत्र के साथ हम अच्छा संगति रखा है। நீங்களும் எங்களோடு ஐக்கியமாய் இருங்க. और आप भी हमारे साथ संगति बनाइए। இதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने हमें बुलाया है। அதற்காகவே நம்மளுக்கு ஜீவனையும் ஆவியையும் கொடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने जीवन और आत्मा हमें दिया है। Praise the Lord. Praise the அவருடைய Lord। ஜீவனை நமக்குள் வைத்திருக்கிறார். और उसका जीवन हमारे अंदर रखा है। எதிர்பார்ப்பு இதுதான். और आपका जो यही चाहत है। அதற்காகத்தான் நம்மளை பாதுகாத்து வருகிறார். इसलिए परमेश्वर आपको संभालते हैं। அல்லேலூயா. அவரோடு நாம் ஐக்கியமாய் இருப்போம். और परमेश्वर के साथ सहभागिता होंगे। ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். और एक दिन हम परलोक राज्य में जाने वाले हैं। இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படியே இருக்குங்க. और ये दुनिया में है वो वैसे ही रहेगा। எத்தனை கோடி நீங்க சேர்த்திருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். और आप कितना भी कोटि आप कमाओगे वो पैसा इधर ही रहेगा। ஆமென். பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். हम परलोक राज्य में हमें इकट्ठा करना है। ஆமென். நாம் மற்றவருடைய குறைவுகளை பார்த்து நாம் அப்படியே திரும்பி போய்விடக் கூடாது. हम दूसरों की कमी घटियों को देखकर ऐसे ही नहीं जाना है। நாம் அந்த மற்றவருடைய குறைகளை நாம் உதவிகரமாய் இருக்க வேண்டும். हम दूसरे की कमी घटियों को हमें मदद करना है। கர்த்தருக்கு உற்சாகமா நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். हम उत्साह के साथ प्रभु की सेवा करना है। ஆமென். आमीन। அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். और वही परमेश्वर चाहते हैं। உற்சாகமா சந்தோஷமா நாம் ஊழியம் செய்ய வேண்டும். हम उत्साह के साथ खुशी के साथ प्रभु की सेवा करना है। ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க கர்த்தரை நினைத்து அவருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை நீங்க செய்யுங்க. हो सकता है आप कोई परेशानी में या फिर कोई परिस्थिति में होंगे, परमेश्वर के लिए आप उत्साह के साथ सेवा कीजिए। கொடுங்கள் கொடுக்கப்படும். दो आपके लिए दिया जाएगा। சுவிசேஷத்தை நீங்க எதை அறிவிக்கிறீங்களோ அதே முதலாவது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். आप जो सुसमाचार दूसरों को बताएंगे वही परमेश्वर आपके लिए देंगे। ஆமென். आमीन। குடும்பத்துல சாட்சியா இருக்க வேண்டும். और परिवार के अंदर गवाही बनकर रहना है। முதலாவது குடும்பத்துல உங்க வீட்டுக்குள்ள ஒரு அமைதியும் சமாதானத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். और पहला आपके परिवार के अंदर शांति समाधान को आपको देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். और परमेश्वर के लिए आपको कुछ ना कुछ करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने हमें बुलाया है। அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். और परमेश्वर को स्तुति करके आराधना करना எல்லா है। சூழ்நிலையிலும் கூட सब परिस्थितियों में நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இந்த பூமியில வாழ்ந்தாலும் आप कोई भी परिस्थिति में इस दुनिया में जीते होंगे। தாவீது சொல்லுகிறதை போல எந்த காலத்திலும் நான் அவரை துதிப்பேன். और दाऊद जैसा कहता है मैं हमेशा प्रभु की स्तुति करूंगा। Praise the Lord. Praise the Lord। அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னும் அவர் பராமரித்து ஆசீர்வதிப்பார். और वैसे बच्चों को परमेश्वर और चौकसी कर आशीष करेंगे। அவர் எனக்கு ஜீவனை தந்தார். और उसने मुझे जीवन दिया है। எனக்கு அவர் தயவை பாராட்டினார். और मुझे उसने दया किया है। என்னை அவர் பராமரித்தார். और मुझे उसने चौकसी दी है। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் कितना भी कष्ट आने दो, நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன். मैं उसको नहीं छोड़ के जाऊंगा। அவர் எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன். और उसने मुझे जीवन दिया परमेश्वर, இதுவரை அவர்தான் என்னை பராமரித்து வந்தார். और आज तक परमेश्वर ही मुझे चौकसी देकर संभाला இந்த है। பூமியில கர்த்தர் உங்களையும் பராமரிப்பார். और इस दुनिया में परमेश्वर आपको भी चौकसी நீடித்த करेंगे நாட்களை கொடுப்பார். और अच्छा दीर्घायुष आपको देंगे। அந்த வாழ்வு ஆண்டவருடைய கையில இருக்கிறது. और हमारा जीवन परमेश्वर के हाथ में உங்க है, வாழ்க்கை இன்னைக்கு கடவுளுடைய கையில ஒப்பு கொடுங்க. और आपका जीवन को परमेश्वर के हाथ में दीजिए। இன்னைக்கு உலகம் நினைக்கிறது आज दुनिया सोचता है, இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிட்டாக்க டாக்டர் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு, और आज इंश्योरेंस करेंगे तो डॉक्टर हमें बचाएंगे, ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது लेकिन बाइबल अच्छे से कहता நம்முடைய है ஜீவன் கடவுளுடைய கையில இருக்கிறது. हमारा जीवन परमेश्वर के हाथ में है, தீர்க்காயுசை அவர்தான் கொடுக்க முடியும். और जो आयु जीवन परमेश्वर ही देते हैं। அவர் நம்மளை பராமரிக்கிறார். और परमेश्वर हमें चौकसी करते हैं, நம்மளை பராமரிக்கிறார். और हमें चौकसी करते நாம் இந்த हैं, பூமியில நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். और इस दुनिया में हमें अच्छे रहना है करके परमेश्वर हमें संभालते हैं। காரணம் அவரை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும். कारण हम परमेश्वर को स्तुति, हमें அதை आराधना அவர் करना है, அதை விரும்புகிறார். और उसी को परमेश्वर चाहते हैं। அவருக்கு சாட்சியா நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். उसके लिए हमें गवाही बनकर हमारे परिवार रहना है। ஆமென். ஆமென். அவளை போல நம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் கிரியை செய்ய வேண்டும். और पौल के जैसा हमारे जीवन में कोई भी कार्य प्रभु के लिए करना है। சாவு எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். और मरना जो है वो हमारे जीवन है करके कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் கிறிஸ்துவுக்காக சாகவும் ரெடியா இருக்க வேண்டும். और मसीह के लिए हमें मरना भी तैयार रहना है, அதனுடைய பிரதிபலன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और उसका प्रतिफल बहुत बड़ा आशीष को लेके आएगा। எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? क्या हम अर्पण करेंगे? எல்லாரும் கண்களை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். सभी लोग अपने आंखों को बंद करके अर्पण தேவனை करेंगे, நோக்கி பார்ப்போம். हम प्रभु को और देखेंगे। அவர் நம்மை பராமரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर हमें चौकसी करते हैं, நமக்கு தயவை பாராட்டுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर हमारे पर करुणा दिखाते हैं, நமக்கு ஆவியையும் ஜீவனையும் கொடுத்த தேவன், और हमारे अंदर परमेश्वर ने आत्मा और जीवन दिया है। இதுவரை காத்த தேவன் आज तक परमेश्वर हमें संभाला है, இனிமேலும் கைவிட மாட்டார். और आगे भी हमें परमेश्वर हाथ नहीं छोड़ेंगे। எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். आइए हम सब अर्पण करेंगे। நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபுவை போல நாம் சொல்லுவோம். आइए हम आयुब के जैसा मैं परमेश्वर के ऊपर भरोसा करूंगा करके बोलेंगे। தாவீது சொல்லுகிறான், எவ்வளவோ என் ஆத்துமா கலங்குகிறது, ஆனாலும் दाऊद कहता है मेरा जो प्राण कितना व्याकुल होता है, फिर भी நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். मैं प्रभु के ऊपर भरोसा करूंगा, நான் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். मैं प्रभु की स्तुति करता रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நம்மை காக்கிற தேவன். वो परमेश्वर हमें बचाते हैं, அவர் நம்மை பராமரிக்கிற தேவன். वो परमेश्वर हमें छुड़ाते हैं, அவர் நம்மை நேசிக்கிற தேவன். वो हमसे प्रेम करते हैं। பயப்படாதீங்க, आप डरो मत, ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். परमेश्वर आपके साथ है, இயேசு உங்களுக்கு துணை நிற்கிறார். यीशु आपके संग है, இயேசுடைய கையில நாம் இருக்கிறோம். यीशु के हाथ में हम हैं। முற்றிலும் உங்களுடைய கரங்களை அவர் கையில கொடுங்க. पूरी तरह से आपके हाथ को परमेश्वर को सौंप दो, உங்க வாழ்க்கையை கடவுளுடைய கையில ஒப்பு கொடுங்க. आपके जीवन को परमेश्वर के हाथ में सौंप நன்றி दीजिए। செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद करते हैं இந்த प्रभु, நல்ல அருமையான செய்தியை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु आपने इतना अच्छा संदेश हमें दिया है, इसके लिए धन्यवाद நீர் प्रभु। எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपने हमें जीवन दिया है, इसके लिए धन्यवाद உம்முடைய प्रभु। பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपके बच्चे जैसा जीने के लिए हमें आपने अच्छा मौका दिया है, इसके लिए धन्यवाद உம்முடைய प्रभु। பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. आपके बच्चों को இதை आशीष பார்த்து दीजिए, கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். इसे देखने वाले हर एक बच्चों के ऊपर आपका अनुग्रह उतरने दो, உம்முடைய தயவு இறங்கி வரட்டும் ஐயா. आपका दया उतरने உம்முடைய दो, ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். आपका आशीष उतरने दो, இன்னும் நீர் பராமரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் और ஆண்டவரே. आप परमेश्वर चौकसी करने के लिए प्रार्थना करते உம்முடைய हैं। குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. उनके परिवार को आप संभालिए உம்முடைய प्रभु, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में सौंपते हैं। நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. आप राजकरण कीजिए, நாம் மேல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே. आपके ऊपर ऐसा भरोसा विश्वास आने दो प्रभु। ஆமென். பணம் காசுகள் நான் இருக்கிறதுனால நான் நீடித்த வாழ்வு வாழ்ந்து விடுவேன் என்பற அந்த பணம் காசுகள்ல விசுவாசம் இல்லாதபடி, परमेश्वर ये दुनिया के पैसा पानी रहेगा तो हम जिएंगे करके ये भरोसा प्रभु आप उनसे प्रभु दूर होने दो प्रभु। இயேசுவின் நாமத்துல यीशु मसीह के नाम से, கர்த்தர் தான் எனக்கு நீடித்த வாழ்வை கொடுக்கிறார். और परमेश्वर ही मुझे दीर्घायुष देते हैं, என் வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. और मेरा जीवन परमेश्वर के हाथ में है, நான் திருப்திப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं मैं तुम्हें तृप्त करूंगा। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को आप आशीष कीजिए, ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கரத்தை வைங்கப்பா. हर एक के ऊपर आपका हाथ रखिए प्रभु। இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஐயா. आज का रविवार का आराधना आपके बच्चों को बहुत बड़ा भलाई को लेके आने दो, ஆசீர்வதிக்கிறோம். आशीष करते हैं प्रभु। எல்லா பலவீனங்கள் மாறட்டும். सारा कमी प्रभु कमजोर दूर होने दो यीशु के எந்த नाम ஒரு से। அசுத்த ஆவிகள் நெருங்காதபடி இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம் ஆண்டவரே. कोई भी अशुद्ध आत्मा उनके नजदीक नहीं आना चाहिए प्रभु, ऐसा हम बांधते हैं प्रभु, கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर के हाथ में सौंपते हैं। இந்த ஊழியம் வளரணும் ஆண்டவரே. ये सेवा बढ़ना है இது परमेश्वर, பெருகட்டும் ஆண்டவரே. इसे बढ़ने दो இந்த प्रभु। வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ये वीडियो को देखने वाले हर एक बच्चों को आशीष कीजिए। எப்படிப்பட்ட
சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. कोई भी परिस्थिति में वो होंगे प्रभु, उनकी सारी परिस्थिति का बदल दीजिए நன்மை செய்யுங்கப்பா, प्रभु। आप भलाई कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष தொடர்ந்து कीजिए। இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் அற்புதமாய் இவர்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. लगातार ये महीना पूरा आपके बच्चों के साथ आपका हाथ होने दो, ஆசீர்வதிங்க. आशीष இந்த कीजिए। பட்டணத்தை ஆசீர்வதிங்க, ये शहर को आशीष இந்த कीजिए, தேசத்தை ஆசீர்வதிங்க, पूरे देश को आशीष இந்தியாவை कीजिए, ஆசீர்வதிங்க. पूरे इंडिया को आशीष कीजिए சீக்கிரத்துல இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து விடுதலை கொடுங்க प्रभु। ஆண்டவரே. जल्दी से जल्दी ये कोरोना वायरस से हमें छुटकारा दीजिए, சீக்கிரத்துல ஜனங்கள் விடுதலையாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. जल्दी से प्रभु लोग छुटकारा पाकर जीने के लिए प्रभु आप मदद कीजिए। நல்ல மழை பெய்யட்டும் ஆண்டவரே. अच्छा बारिश होने दो प्रभु, ஆண்டவர் நல்ல விவசாயங்களை நல்லபடியாய் ஆண்டவரே கிசான்லாம் ஆண்டவரே அந்த கேத்தி நல்லபடியா விவசாயம் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु अच्छी तरह से खेती में प्रभु अच्छा फसल होने दो प्रभु किसान लोगों இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. को। यीशु के नाम से आशीष कीजिए, ஆசீர்வாதமான மழை பெய்யணும். आशीष का बारिश होने दो। உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். आपके हाथ में सौंपते हैं, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको ही देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. आमेन। हे मेरे मन यहोवा को धन्य कहे और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम के धन्य कहे। हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को ना भूलना। आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा प्रभु का आगमन तक होते रहो। आमेन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை மட்டும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. God bless you.